எந்த விதமான திரைப்பின்புலமுமே இல்லாமல் திரைத்துறையில் அறிமுகமாகி தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சு கொஞ்ச நாட்களே வாழ்ந்து மறைஞ்ச நடிகை திவ்யா பாரதியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். திவ்யா பாரதி நடித்து வெளிவந்த முதல் தெலுங்கு திரைப்படத்தோட பேர் பாபுலி ராஜா. அந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு. இதை தொடர்ந்து நிலா பெண்ணே அப்படிங்கிற தமிழ் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி அடையலை. நாயிலே நான் சொர்க்கம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துலையும், அசம்பிளி ரவுடி அப்படிங்கிற தெலுங்கு படத்துலையும் திவ்யா பாரதி சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து சிரஞ்சீவியோட ரவுலி அல்லுடு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு. திவ்யா பாரதி ஹிந்தியில் அறிமுகமான முதல் படம், அந்த படத்தோட பேர் விஸ்வாத்மா. கோவிந்தாவோட சேர்ந்து நடித்த ஷோலா ஒரு ஷப்னம் பெரிய அளவு வெற்றி அடைஞ்சதோட இந்த படத்தில் நடித்ததுக்காக சிறந்த அறிமுக நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கினாங்க. திவ்யா பாரதியோட திரையுலக வாழ்க்கையை திருப்பி போட்ட திருப்புமுனை படம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து வெளியான தீவானா அப்படிங்கிற படம் வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சதோட விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஷோலா ஒரு ஷப்னம் அப்படிங்கிற படப்பிடிப்பில் அறிமுகமான ஷஜித் நடிட்வாலாவை காதலித்து திவ்யா பாரதி அவங்களோட வீட்டிலே வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 1993 வருஷம் ஏப்ரல் 5ஆம் தேதி திவ்யா பாரதி குடியிருந்த துளசி அப்பார்ட்மெண்ட்டோட 5வது மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. ஷட்டாரியா அப்படிங்கிற ஹிந்தி படம் தான் இவங்க நடித்த கடைசி படம். இவங்க இறந்து போனதுனால தன்வான், லாட்லா, முத்ரா, தில்வாலி, விஜய் பாத் இந்த படத்துக்கெல்லாம் வேறு நடிகைகளை வச்சு படப்பிடிப்பை நிறைவு செஞ்சாங்க.